கெப்பாசிட்டி. இதுவும் டிசி மிஷின்ல பண்ண சொன்னா 3 phase 4 வயர்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து டிராக்ஷனோட டிராக்ஷன் நமக்கு எப்பவுமே ரெண்டுமே கரெக்டான ஷேப் தான் கொடுத்துருது. பூஸ்டரை யூஸ் பண்ணுவோம், கரெக்டு. பேரலா இருக்கும், அதுவும் கரெக்ட் தான். அடுத்த டிசி டிரான்ஸ்மிஷன் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசி டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஹை வோல்டேஜ் ஃபார் டிசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமா கிடையாது, பவரானது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஜென்ரேட் பண்றது எல்லாமே ஏசி தான். என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் பவர் கேன் பி ஜெனரேட்டர் ஹை டிசி லெவல். ஸோ ஜென்ரேட் பண்றது எல்லாமே ஏசி. அந்த ஏசி தான் டிசி கன்வெர்ட் பண்றோம். செகண்ட் 3 தான் தப்பானது. அடுத்து தெர்மல் ட்ரீட்மெண்ட்ல எதாவது யூஸ் பண்றோம், டிஆர்எக்ஸ் கரெக்டாக யூஸ் பண்றோம். தியரிட்டிக்கல் பார்ட். அடுத்து லீஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி, அலுமினியம் தான் லீஸ்ட் ரெசிஸ்டிவிட்டியா இருக்கும். அடுத்து ஓப்பன் கண்டக்டர் ஃபால்ட். ஓகேவா? சென்டர்ல வரக்கூடியது, இது எல்லாமே சென்டர்ல வரக்கூடியதுதான். லைன் டு லைனோ டபுள் லைனோ சிங்கிள் லைனோ எல்லாமே சென்டர்ல வரும். ஓப்பன் கண்டக்டர் தான் சென்டர்ல வராது. சரியா? டிரான்ஸ்மிஷன் பவர் ஃபேக்டர் பத்தி கேட்டிருக்காங்க. கரெக்ட் கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ் தி காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 6 இயர். அது அதாவது 10 அப்படி கிடையாது, காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ சேல்ஸ் பண்ணலாம் தப்பானது. அடுத்த ரெஃபரன்ஸ் சீரிஸ் ரெஃபரன்ஸ். சீரிஸ் எல்லாம் கரெக்ட் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட், புதுசாக எதுவும் கிடையாது. ஸோ பேசிக்கா இஎம்எஃப் ஈக்குவேஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இஎம்எஃப் ஈக்குவேஷனையே கேட்டிருக்காங்க. இது ஸ்டேட்டர் போல் மோட்டரோட கமர்ஷியல் கெப்பாசிட்டி என்ன, 3 வாட் டு 125 வாட் தான் வோல்டேஜ் ரேஞ்ச் இருக்கும், வாட் ரேஞ்ச். சரியா? அடுத்த 2 வாட் மீட்டர் 2 வாட் மீட்டரோட ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் பவர் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் பவர். இதுல ஏதாவது நெகட்டிவா இருந்தா அப்படி கழிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ 500 வாட் 1000 வாட் ரெண்டையும் ஆட் பண்ணா 1500 வாட்டா இருக்கும். அடுத்து எதை பத்தி, பவுண்டரி கண்டிஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். பவுண்டரி கண்டிஷன் கரெக்ட் தான். இது ஆவரேஜ் வழியா ஆர்மஸ் வரையும். இதே மாதிரி நம்மளோட பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்து ரேஷியோ கொடுத்த ரேஷியோ ஆர்மஸ் கரண்டையும் கரெக்டா சரியா ஆவரேஜ் வோல்டேஜையும் ஆவரேஜ் கரண்ட் பார்த்துருக்கோம். நம்ம அந்த செம்ல பார்த்தது கரண்ட் மெஷ் பண்ணி பார்த்துருக்கோம். நீ கரண்ட் பதிலாக வோல்டேஜ் சேம் அதே மெத்தட் தான். என்ன பண்ணுவோம், என்ன ரேஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். டோட்டலாக நம்ம 0.4 வரைக்கும் இருக்கு. 0.4ல ஃபர்ஸ்ட் ஒரு 0.1 அடுத்து ஒரு 0.1. அடுத்து ஐ ஸ்கொயர் இருக்கு. ஐ ஸ்கொயர் வந்தாலே 4 இன்ச் இருக்குல்ல, ஸ்கொயர் வந்தாலே 4 இன்ச் தெரிஞ்சிடும். ஸோ டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கா, டைம் இண்டிபெண்டா இருக்கா, ஸோ டைம் இன்வேரியண்டா இருக்கு. ஸோ இங்கேயும் வி அப்படி இங்கேயும் ஐயா அப்படி, நம்ம டைம் இன்வேரியன்ட் நான் லீனியர் சிஸ்டமா இருக்கும். இல்லையா? அடுத்து சிங்க்ரோனஸ் மிஷின்ல கேட்டிருக்காங்க டபிள்யூ எக்ஸைட்டேஷன். சிங்க்ரோனஸ் மிஷின்ல ஸ்டேட்டா இருக்கும் எக்ஸைட்டேஷன் கொடுப்போம், ரோட்டா இருக்கும் எக்ஸைட்டேஷன் கொடுப்போம். அதனால தான் இது சொன்னா டபிள்யூ எக்ஸைட்டேஷன் சொல்றோம். இங்க ஆல்பா கொடுத்தாச்சு, ஐபி கொடுத்தாச்சு, தெரிஞ்சதுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட ரிவால்யூஷன் பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சதுதான். அடுத்து எதோடது, டிசி சிஸ்டமோட ரயில்வே இதுல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசி ட்ரெயின் எக்யூப்மெண்ட் ஹெவியர் ஆஸ் லெஸ் எஃபிஷியன்டா கிடையாது. ஸோ டிசி தான் மோர் எஃபிஷியன்ட். ஏசியை கம்பேர் பண்ணும் போதே டிசி தான் மோர் எஃபிஷியன்டா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் தான் இன்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் எக்யூப்மெண்ட் டிகே கவுண்டர். ஸோ டிகே கவுண்டர் 4 தான் வேணும். அடுத்து நான் வோல்டேஜ்லாம் ரேம் டைனமிக் ரேம் இதுவும் டேரக்டா சொல்லிடலாம். டி மல்டிபிளெக்சர்லாம் 1 to many, ஒன்லேருந்து மெனிக்கு போறதான் டி மல்டிபிளெக்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் மிஷின் சைக்கிள் ஃபெச் தானே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபெச் டீகோடு எக்ஸிக்யூட் 3 சைக்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நிமோனிக்ஸை ஃபெச் பண்ணுவோம், ஃபெச் பண்ணி டீகோட் பண்ணுவோம், டீகோட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மொத்தம் 3 ஸ்டெப். ஃபெச்சிங் சைக்கிள், டீகோடிங், டீகோடிங் அடுத்தது நம்மளோட ரன்னிங் சைக்கிளா இருக்கும். ஃபெச் டீகோடு ரன்னிங். ஸோ எல்டிஏல அட்ரஸ் 66 எத்தனை பைட்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு எத்தனை பைட்டா இருக்கும், 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். அடுத்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, என்ன பண்றாங்க, move a hash 5a. அப்போ 5a அப்படிங்கிற அட்ரஸ்ல டேட்டா உள்ள கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது, அது டேட்டாவை ஸ்வாப் பண்றோம். ஓகேவா, ஸ்வாப் a. ஓகேவா, டேட்டா ஸ்வாப் பண்ண என்ன ஆகும், எனக்கு a and a மாறும். சரியா? ஸோ டேட்டா ரெண்டையும் அப்படியே ஸ்வாப் பண்ணுவோம். ஸ்வாப்பிங் மீன்ஸ் இங்க இருக்க டேட்டா அங்க போகும். ஸோ அட்ரஸ் இருக்கக்கூடிய டேட்டாவானது சேஞ்ச் ஆகும். ரெண்டையும் அப்படியே ஸ்வாப் பண்றோம். அப்போ 5a இருக்குது a and a தான் சேஞ்ச் ஆகும். அடுத்து அட்ரஸிங் மோட் கேட்டிருக்காங்க. இந்த மோடு a, b கொடுத்துருக்காங்க. ஸோ மூவ் a, b கொடுத்தா நமக்கு என்ன அட்ரஸிங் மோடா இருக்குது, ரெஜிஸ்டர் அட்ரஸிங்கா இருக்கு. ரெஜிஸ்டர் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடாவே இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, என்னவா இருக்கும், டைரக்டா பேட்டரி பைட்ல உள்ள கொடுக்குறாங்க. என்னது, ஹை பைட் கொடுத்துருக்காங்க. ஹை பைட்னா TH, THO டைரக்டா 35 டேட்டா ஹேஷ் வரும். இங்க ஹேஷ் இல்ல, இங்க ஹேஷ் இல்ல. இப்போ இந்த ரெண்டையும் பாக்குறோம். TH ஆ LH வரும். TH னா ஹை பைட், TH. ஓகேவா, அது என்ன கொடுத்துருக்காங்க, 2 சர்க்கியூட் கொடுத்தாச்சு. வேல்யூ ஆஃப் I2 if I1 equal to 10. ஓ அது என்ன கொடுத்துருக்காங்க, I1 10 ஆ
எங்க I1 இருக்குது, இங்க I1 இருக்கா, இங்க 10 இருக்கா, இங்க என்ன வரும் கேட்கறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணிடலாமா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி R1, R2, R3 ரெண்டையும் சர்க்யூட் கேன்சல் பண்ணா என்ன தெரிஞ்சிடும் நமக்கு? ரெசிஸ்டன்ஸ் ஆனது தெரிஞ்சிடும். இதுவும் தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான். இதை பத்தி பேசிருக்காங்க. ஸ்பீட் டாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதோடது ஃபுல் கேட் இண்டக்ஷன் மோட்டரோடது. இதெல்லாம் கரெக்டா, இதெல்லாம் தப்பு பத்தி பேசியிருக்கோம். they can be used in both constant speed and variable speed கரெக்ட் தான். அடுத்தது ஒர்க் வித்தின் தி நேரோ ஸ்பீட் கரெக்ட் தான். ஃபுல் கேட் இண்டக்ஷன் மோட்டார் வந்து மோர் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நமக்கு மோர் எக்ஸ்பென்சிவா இருக்கிற இதான் லெஸ் எக்ஸ்பென்சிவ். மவுண்ட் ரவுட்டர் தான் மோர் எக்ஸ்பென்சிவ். ஏன் மவுண்ட் ரவுட்டர்ல கேஜ் கிடையாது, வைண்டிங்கை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வைண்டிங்கை யூஸ் பண்ணுவோம் என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா காசு ஆகும். அப்போ இதுதான் நமக்கு சீப்பா இருக்கும். மோர் எக்ஸ்பென்சிவ் தப்பு. அடுத்து ஷேடர் போல் லோ காஸ்ட் தான் கரெக்ட். அதே கொடுத்துருக்காங்க பீக்வெஸ் வோல்டேஜ் கொடுத்தாங்க, எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, எஃபெக்டிவ் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம், நம்மளுக்கு 2 நம்ம டிவைட் பை 2 பண்ணிடலாம். நீ IRMS கொடுத்தா IF இருக்குன்னு தெரியும். எஃபெக்டிவா கொடுத்துட்டாங்க, எஃபெக்டிவ் கேட்டிருக்காங்க, RMS கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்து 4 ஸ்டெப்டு டைப் ஃபோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்றோம்? மெத்தட் டு ரெடியூஸ் தி லென்த் ஆஃப் தி மீன் கேன். ஸ்டெப்பிங் போற பத்தி நிறைய தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஸ்டெப்பிங் போர்னா என்ன? இப்போ நமக்கு ஒரு இதுதான் போர்னா இதுக்கு என்ன பண்ணிப்பாங்க, வைண்டிங் சுத்திருக்கோமா, இந்த எக்ஸஸா இந்த கேப் இருக்குது, அந்த கேப்பை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிப்பாங்கன்னா போரை இப்படி ஸ்டெப் டவுன் அங்கங்க ஸ்டெப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸ்கொயர் ஷேப்பா இல்லாம இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இப்போ இங்க நான் வைண்டிங்கை சுற்றி நமக்கு என்ன ஆகும், எக்ஸஸா இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே என்ன ஆகுது, கட்டாயிரும். சரியா? எக்ஸசிவ் பாட்டு எல்லாமே எனக்கு மூவ் ஆயிரும். இதுக்கு பதிலாக ஸ்டெப்பிங் போடுப்பாங்க. ஸ்டெப்பிங் நமக்கு என்ன ஆகுது, லென்ஸ் அண்ட் ஹீட் ஸ்டாண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லென்ஸ் தான் குறையுது. பவர் டேங்கர் அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாங்களோ லோடு கம்மியா இருந்தா லோட பவர் கம்மியா இருக்கு, லோட எந்த பவர் டேங்கர் ஆகுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒன்னோட சேர்ந்து இருக்கு. 2 or more சைன்ஸ் ஆர் சேமா இருந்தா இன் பேஸ். அடுத்து வாட்டருக்கு வோல்ட் இருக்கு, கரண்ட் கேட்டிருக்காங்க. முக்கியமா விச் ஆஃப் தி மெட்டல் டஸ்ட் கண்டென்ஸ் பஸ்பார் வந்து காப்பரா இருக்கும். ஓகேவா? அடுத்து டைரக்ஷன் ஆஃப் தி ரிஃப்ளெக்டிங் டார்க் மூவிங் அயன் என்னவா இருக்கும், சேம் டைரக்ஷனா இருக்கும் ரெண்டுமே. அடுத்த ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, ஹென்ரி இருக்கு, எனர்ஜி ஸ்டோர் ஆஃப் LD². ஓகேவா? L 4, D² 15 225 225 × 4. ஓகேவா? டிவைட் பை 2 வரும். 450 ஜூல் வந்துடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் ஃபார் தி மேக்கிங் தி சிங்கிள் எஸ்டிமேஷன். ஸோ எஸ்டிமேஷன் எல்லாம் வேணுங்கிறத பற்றி வச்சிருக்காங்க. அடுத்து நான் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இதே அமௌண்ட் கம்மியாக எனர்ஜி கன்சியூம் பண்ணக்கூடியது PMC-யா இருக்கும். ஏன் அதான் நமக்கு பெர்மனன்ட் மேக்னெட்டா இருக்கு. ஸோ எலக்ட்ரோடைனமிக் நமக்கு என்னது ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சதுதான். அடுத்து அண்டர்கிரவுண்ட் கேபிள் பற்றி வச்சிருக்காங்க. ஸோ கேபிள் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் நாட் ரைட்டோடா இல்ல, கேபிள் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படிதானே, மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அதுதான் வைப்பாங்க. அதனாலதான் ஹார்மோனிக் பண்றதுனாலதான் கேபிளுக்கு என்னவா இருக்கு, மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இருக்கு. ரைட்டா? அடுத்து நேம் பிளேட்ல ஃப்ரேமோட சைஸ் இருக்காது, மீதி எல்லாமே இருக்கும். ஸோ கேவி ரேட்டிங் இருக்கும், இன்சுலேஷன் கிளாஸ் இருக்கும். நேம் பிளேட் டீடைல்ல இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பிளேட் சைஸ்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கும். சிங்க்ரோனஸ் மிஷின் என்ன இருக்காது, எனக்கு ஃபீல்ட் வைண்டிங் கிப்ளிங்லாம் இருக்காது. அடுத்து என்ன பண்ற ஷியரிங் அண்ட் பிரஷர் இதெல்லாம் இருக்கும். அவரோட டிசி காம்பவுண்ட் மோட்டர்ல தான் ஷியர்ஸ் அண்ட் பிரஷர்ஸ்ல யூஸ் பண்ண முடியுது. மோட்டரோட அப்ளிகேஷன் பேசியிருக்காங்க. அடுத்து ஆம்பியர் இருக்கு, எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, பண்ணிடலாம். அடுத்து டிப்ளீஷன் ஏரா கெப்பாசிட்டி எஸ்எஸ்ஐ ஃபார் என்ன யூஸ் பண்றோம், ஓகே ரிவர்ஸ் பைஸ்ல இருக்கும். டிப்ளீஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு ரிவர்ஸ் பைஸ்ல இருக்கு. அடுத்து ஃபாலோயிங் பார்ட் இஸ் நாட் பிரஷர் தி பிரஷ்லெஸ் டிசி. இதுல பிரஷ்லெஸ் எது கிடையாது, ஓகே காம்பவுண்டேட்டர் தான் பிரஷ்லெஸ் டிசில இருக்காது. அது எந்த லேம்ப் சீரியல் யூஸ் பண்ணுறது, ஆர்க் லேம்ப். ஓகேவா? ஏன்சியன்ட் டேஸ்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சோடியம் வேப்பர் லேம்ப் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்க் லேம்பா இருக்கும். அடுத்து இந்த அப்ளிகேஷன் ட்ரிங்க் அண்ட் யூஸ் பண்ணக்கூடியது என்னவா இருக்கு, யூனிவர்சல் மோட்டார். சீவிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. சீவிங் மிஷின் நமக்கு எது, தையல் மிஷின். தையல் மிஷின் எல்லாமே யூனிவர்சல் மோட்டரா இருக்கு, ஹை டார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹை டார்க்கை பேஸ் பண்ணி நமக்கு என்னவா இருக்கும், நம்மளோட எல்லா விதமான மோட்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டோம், இதா 2 ஃபுல் டெஸ்டையும் கம்ப்ளீட்டா என்னென்ன தேவையான அளவுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணி விட்டுட்டோம். நீங்க தனியா ரிவைஸ் பண்றது வேற மொத்தமா கொஸ்டினை